இந்த மாதிரி அரைச்சி விட்ட குழம்பு, மீன் குழம்பு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 சின்ன வெங்காயம் இல்லை, நல்லா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, புளி, 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமே என்ன பண்ணால் எண்ணெய், வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு நச்சு போடுங்க. தக்காளி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை சாதா மிளகாத்தூள் போட்டு வறுத்துட்டு அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதையும் சேர்த்து போட்டுருங்க. கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீன் எடுத்து போடுங்க. நல்லா ஒரு கொதி 2 கொதி எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வரட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிற வேண்டியதான். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.